பரத நாடு என்று ஒரு நாடு இருக்கின்றது. அங்கு மாவிந்தம் என்று சொல்லக்கூடிய தலைநகரை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் நலச்சக்கரவர்த்தி. அந்த நலச்சக்கரவர்த்தி கட்டியதுதான் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தலம். அந்த திருநள்ளாறு தலத்தில் இப்போ நாம் எல்லாம் எல்லா தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா தலத்திலும் பிடிக்கிறார். அந்த ஒரு தலத்தில் மட்டும் நம்மை விடுகிறார், அருள் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் தர்பண்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்பை புல் அங்கே தல விருட்சம். அந்த நலச்சக்கரவர்த்தி கட்டிய தலம்தான் திருநள்ளாறு. திரௌபதி அம்மனுடைய முன்ஜென்மத்து அப்பா கட்டிய தலம் திருநள்ளாற்றினுடைய தலம். ரொம்ப சிறப்புக்கு உரிய ஒரு தலம். அந்த நல்ல தீர்த்தத்தில் நீராடி நாம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்தோமே ஆனால் நமக்கு சனியினுடைய தொல்லை அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் நலச்சக்கரவர்த்தி. தமயந்தி 2 பேரும் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைக்கு பெயர் நலாயினி, வயது 16. நாரத மகரிஷி சோதித்தார். ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கணுமோ அது அத்தனையும் இருந்தது. எல்லாவற்றையும் விட பொறுமை ரொம்ப சிறந்தது. பெண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அதுக்கு பெண்ணுக்கு உதாரணம் யாரை சொல்லுவாங்கன்னா, பொறுமையில் பூமி மாதா மாதிரி இருக்கணுமா. ஏன் பூமி மாதா மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த பூமி மாதா இருக்காலே, நம்மெல்லாம் செருப்பு போட்டுட்டு நடக்கிறோம். என்னைக்காவது கோவிச்சிப்பால நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கால் அடுத்தவங்க மேலே பட்டுடுச்சுனாவே ஒரு சாரி சொல்கிறோம். இல்லை தெரியாமல் நம்மளுடைய ஏதாவது இடிச்சிட்டோன்னா சாரி சொல்கிறோம். எல்லாருமே மன்னித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மன்னிப்பை கேட்குறோம். ஆனால் எல்லாரும் அந்த அம்மா மேலே தான் நடந்து போகிறோம். எத்தனை பேர் திருவடி அந்த அம்மா மேலே படுது, ஆனால் அந்த அம்மா தாங்கி கொண்டிருக்கிறாள். நம்ம எல்லாம் பூமி மாதா. தினமும் எழுந்த உடனே சூரியனுக்கு எப்படி நன்றி சொல்கிறோமோ அதே மாதிரி பூமி மாதாவுக்கும் நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். யார் யாருக்கோ நன்றி சொல்கிறோம். ஆனால் என்னைக்காவது பூமி மாதாவுக்கு ஒரு நாளாவது நம்மெல்லாம் நன்றி சொல்லியிருப்போமான்னா நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு பல்லு தேய்ச்சிட்டு துப்புறது எங்கே துப்புறோன்னா இங்கே தான் துப்புவோம். நம்ம மூக்கில் ஒரு சளி வந்தால் பூமியில் தான் சிந்துவோம். செருப்பு போட்டு நடக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா எத்தனை அடி வேணாலும் போர் போடுறோம். நம்ம எல்லாம் இந்த பூமியை குடைகிறோம். எல்லாவற்றிற்கும் அம்பாள் பொறுத்து கொள்ளுகிறார். பூமி மாதா எல்லாவற்றிற்குமே பொறுத்து கொள்ளுகிறாள். ஆனால் அந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியாதது என்ன அப்படின்னா, பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்கிறா பிடிக்காதா, பொய் சொன்னால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. இன்னொன்று என்னது, பொய் சொன்னால் பிறர் பொருளை ஏமாற்றினா பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இதே மாதிரி திருடுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்காதான். அதர்மம் என்கின்ற ஒன்று அந்த அம்மையாருக்கு பிடிக்காது. அப்போ பொறுமையில் எவ்வளவு பொறுத்திருக்கிறாள் என்பதை நீங்கள்லாம் யோசித்து பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்கிற பொறுமையில் பூமி மாதா. அந்த பெண் பூமி மாதாவுக்கு சமமாக இருக்கின்றாள் நலாயினி. அப்போ யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அம்மா பொறுமையாக இருந்திருப்பான். இப்போ நீங்கள் சோதிப்பதை யாராவது இப்போ இந்திரலோகத்தில் போய் இந்த விஷயத்தை நாரத மகரிஷி சொல்கிறார். சொன்ன உடனே நாரத மகரிஷி இடத்துல மௌத்கல்லேயர் அப்படின்னா, மவுத்னா வாயின்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியும். ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க. அப்போது மௌத்கல்லேயர் அப்படின்னு சொன்னால் வாயால் கெட்டவர் அப்படின்னு அர்த்தம். நாம் எல்லாம் கூட இப்போ சில நேரங்களில் பழமொழி சொல்லுவோம், யாரால் கெட்டேன் நோரால் கெட்டேன்பாங்க. யாரால் கெட்டேன்னா அந்த வாயால் கெட்டம்பாங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்வாங்க. இந்த பாம்பு வட்டமிட்டு இருக்குமா, இந்த தவளை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவே பேக் 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 பேக்னு கத்தி காமிச்சு கொடுத்துரும். அது நேராக போய் அது சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கும். அதனால் நுழலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், இந்த மௌத்கல்லேயர் சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா ஒரு வார்த்தை சொல்கிறார்.
என்ன வார்த்தை? நான் போய் அந்த பெண்ணை சோதித்து பார்க்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வினாடிக்கு வினாடி குணம் மாறுமா. அதனால் அதுவும் வேறு எந்த பெண்களா, தேவலோக பெண்களை விட பூலோக பெண்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுமா. பணத்திற்கோ குணம் பெருசா பணம் பெருசான்னா பணம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்களாம், குணம் பெருசுன்னு சொல்ல மாட்டாங்களா. அதனால் இங்கு சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணுக்கு எல்லாவற்றிலும் காட்டிலும் குணம் சிறியதாக பெருசாக இருக்குது, சிறியதாக இல்லை அப்படின்றாங்க. நாரத மகரிஷி இவ்வளவு சொன்னதற்கு பிறகு அந்த மௌத்கல்யர் போய் நான் சோதிக்கிறேன் புறப்பட்டு வந்தார். நல சக்கரவர்த்தி இடத்துல வந்து நேராக கேட்குறார், எனக்கு தொண்டு செய்வதற்கு உன் பெண்ணை கொடுனார். வயசு 90, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அப்படி இருக்கிறவருக்கு 16 வயசு இளங்குமரியை கொடுக்க முடியுமா? 16 வயசு கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. அப்போ தான் இவர் பார்த்தார், சரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு தொண்டு செய்ய, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தான் கொடுக்க மாட்டார், எனக்கு தொண்டு செய்யறதுக்கு, நிரந்தரமாக தொண்டு செய்யறதுக்கு எனக்கு உன் பெண்ணை கொடு. அவர் பார்த்தார், என் பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நான் கொடுக்க முடியாது, அதனால் என் பெண்ணுக்கு விருப்பமான இடத்துல நான் கொடுக்கணும், என் பெண் விரும்பினால் தங்களுக்கு நான் கொடுக்கின்றேன்னு சொன்னார். சரி அப்படியா, உன் பெண் எங்கே இருக்கிறா, அவள் சம்மதத்தை நான் வாங்கிட்டு வரேன். உன் பெண் வந்து எங்கே இருக்கா, நான் சம்மதத்தை வாங்கிட்டு வரேன். சரி என்று சொல்லி புறப்பட்டு மௌத்கல்யர் ஒரு கணையாழி என்கின்ற மோதிரத்தை கொடுக்கிறார். ராஜ முத்திரை உள்ள மோதிரம், ராஜா தான் அனுப்பி வைத்தார் என்பதற்கு அடையாளமான ஒரு மோதிரத்தை கொடுத்த உடனே அதை எடுத்துக்கிட்டு ஒரு காவலர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த அரண்மனை 7வது மாடி, அந்த 7 மாடி வரை 4 மாடி வரைக்கும் இந்த காவலர்களை அழைத்து சென்றார். 5வது மாடி போகிற பொழுது சொல்லிட்டா அந்த அம்மா, வேண்டாம். யாரு? அந்த அம்மா பார்க்க போகிறா. மௌத்கல்யர் சொல்கிறார், வேண்டாம், நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் போய்க்கிறேன். ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. சரின்னு இங்கிருந்து புறப்பட்டு 5வது மாடிக்கு போக போகிறார். அப்போ யோசிக்கிறார், மன்மத இளமையை கொடு, குபேரா செல்வத்தை கொடு, இந்திரா குதிரையை கொடு, 3 வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ மேலே போகிறார். சுந்தர புருஷன், ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒன்று, அப்பம்மாவுக்கு, பெண்ணோட அப்பம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஊராருக்கு என்ன பிடிக்கும். ஒரு ஆண் மகன், ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னா பெண்ணுக்கு வந்து பிடிச்சது அழகு, அதே மாதிரி பெண்ணோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கிறது எதுவாக இருக்கும்னா அந்த பையன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். ஏன்னா படிச்சிருந்தா பிள்ளைய நல்லா பார்த்துப்பான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அம்மாவுக்கு, பெண்ணோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா முழுசாக பிடிக்கிறது என்னென்னா வேலைக்காரி இருக்கணும், கார் இருக்கணும், நம்ம பெண்ணு வந்து சொகுசாக வாழணும், சுகமாக வாழணும்னு நினைப்பாங்க தாய்மார்கள். அதுக்கடுத்து என்னென்னா ஊரார் விரும்புவது குணம். இதுதான் ஒரு மாப்பிள்ளைக்கு உள்ள குணங்கள். இந்த குணம்லாம் இருந்துச்சுன்னா யாருனாலும் எந்த மாப்பிள்ளையினாலும் ஓகே பண்ணுவாங்க, அதாவது சரி என்று சொல்லுவாங்களாம். இங்கு சொல்லுகிற பொழுது பார்த்தார். இப்போ அழகு இந்த அம்மா பார்க்கிறார் அந்த சுந்தர புருஷனை ஜன்னல்ல பார்த்தா. அடியே தோழிகிட்ட சொல்றா, யாரடி இவர், எந்த நாட்டுக்கு ராஜா, இவ்வளவு அழகா இருக்கிறாரே, கட்டினா நான் இவரைத்தான் கட்டணும்ட்டா. யாரு? நலாயினி. ஜன்னல்ல பார்த்தே மனசை பறி கொடுத்துட்டா. நேரில் கூட இன்னும் பார்க்கல, ஜன்னல்ல பார்த்தே மனசை பறி கொடுத்தா. இப்போ நடந்த கதை இல்லைங்க, கிட்டத்தட்ட பாரதம் நடந்தே 5000 வருஷம் ஆகுது. பாரதத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மா முன்ஜென்மத்தினுடைய கதை இந்த கதை. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலம் முன்னாடின்னு. கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அப்போ அந்த அம்மா பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டா. இப்போ 7வது மாடி வந்தார், இந்த மோதிரத்தை கைட்டி கொடுத்தார். உங்கள் அப்பா அனுப்பி வைத்திருக்கிறார், என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இந்த மாதிரி ஒரு தூணில் நின்றுட்டு அந்த அம்மா வட்ட வட்டமாக காலில் கோலம் போடுறா, வெக்கப்பட்டு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்கிறோமே, அதில் ஒன்று இந்த அம்மா கீழே அப்படி கோலம் போட்டா. கோலம் போட்ட
போட்ட உடனே தெரிஞ்சு போச்சு இவருக்கு இந்த பெண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அவ வாயால் சொல்லணும் இல்லையா? அதனால் தோழியை பார்த்தா, ஐயா உங்களை நேரில் பார்க்கல, ஜன்னலில் பார்த்தே எங்கள் அம்மா மனசை பறி கொடுத்துட்டா, அதனால் உங்களை கட்டினா உங்களைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். இன்றைக்கும் நிறைய ஆண் பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, கட்டினா நான் அவளை தான் கட்டுவேன்பா. சில பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க, கட்டிக்கிட்டா நான் அவரை தான் கட்டிப்பேன்வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே அவளை கல்யாணம் பண்ணிக்கினேன்னா சொத்து கிடையாதும்பாங்க. ஆனால் அந்த பெண் என்ன சொல்லுவா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த பையன் சொல்லுவான், 3 மாதம் கழித்து நேராக சூட்கேஸை தூக்கிட்டு போய் அப்படி பெட்டியை தூக்கி அப்படி போடுவான். பெண்ணாப்பா அவ கூட யார் குடும்பம் நடத்துவா? நீ தானடா சொன்ன கட்டினா நான் அவளை தான் கட்டுவேன்னு. இப்போ சொல்கிற பொண்ணை பெற்று கொடுன்னா அவங்க அப்பா என் தலையில் பேயை பெற்று கட்டி வச்சிருக்கிறான், அவளோடெல்லாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கு சொல்லுகிற பொழுது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவரை பார்த்து யார் தான் வேண்டான்னு சொல்வார். நலாயினி சொன்னால் உங்களை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை அப்படி கழட்டி கொடுக்குறா. ராஜ முத்திரை உள்ள மோதிரம். அதை வாங்கிட்டு நேராக கொண்டு வந்து மௌத்கல்லையர் 7வதுலேருந்து 6, 6லேருந்து 5க்கு வரார். 5வது மாடி வருகிற பொழுது மீண்டும் என்ன சொல்லிடுறார்? அந்த ஜன்னல் மறைஞ்சிச்சான்னு பார்க்குறார், மறைந்து விட்டது. என்னடி காற்றடிக்கிற மாதிரி மின்னல் மாதிரி வந்தார், மின்னல் மாதிரி போயிட்டாரே, இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் இருந்திருக்கலாமே, அவர் அழகை பார்த்துருக்கலாமேன்னு நலாயினி மனசுக்குள்ளே நினைக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நலாயினி அங்கே மேலே நிற்கிறார், இவர் கீழே இறங்கிட்டார். இறங்கியவர் பார்க்கிறார், யோசிக்கிறார். 4வது மாடி இறங்குகிற பொழுது, மன்மதா உன்னுடைய இளமையை எடுத்துக்கோ, குபேரா உன் செல்வத்தை எடுத்துக்கோ. அதற்கு பிறகு சொல்கிறார், இந்திரா உன் குதிரையை எடுத்துக்கோ. 3 போயாச்சு. மீண்டும் கிழ பருவம், அதாவது வயதான தோற்றம், 90 வயசு தாத்தா கீழே இறங்கி வந்தார். உன் பெண் என்னை விரும்பி விட்டால், அவளே சம்மதம் தெரிவித்திருக்கிறாள், அவள் மோதிரத்தை கொடுத்திருக்கிறார்னு ராஜா கையில் கொடுத்தார். ராஜா இப்போ அந்த கையில் அந்த மோதிரத்தை வாங்கியவர் பார்க்கிறார், யோசிக்கிறார், நம்ம பெண்ணுக்கு என்ன மாலை கண்ணா, இவ்வளவு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள், அவளுக்கு வயசு 16, 90 வயசு தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளே, இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவளுக்கு என்ன கண்ணு தெரியலையா, மாலை கண்ணா? 1000 யோசிக்கிறார். இருந்தாலும் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். மந்திரி கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பி சொல்கிறார், இந்த மோதிரத்தை நீ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பியே அந்த தாத்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சார். அந்த மந்திரி போய் என்ன கேட்கணும்? அம்மா வந்த வயசான தாத்தா, அந்த தாத்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அதை தானே கேட்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா நேராக போனார், இந்த மோதிரத்தை நீ கொடுத்தனுப்பியே அவரை நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாயா? அவர் தாத்தா என்பதை விட்டுட்டார், தாத்தா என்பதை விட்டுட்டார். அதை விட்டுட்டதுனால என்ன பண்ணார், அந்த பெண் சொல்கிறா, நலாயினி சொல்கிறா, கட்டினால் அவரைத்தான் திருமணம் செய்வேன், வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன்ட்டா. சரி அப்படியா? அப்படியானால் அம்மா கல்யாணம் ஏற்பாடு செய்யலாமா? தாராளமாக ஏற்பாடு செய்யுங்கள் சொல்லி முடிச்சாச்சு. சரி ஏற்பாடு நடக்குது, கல்யாணம் விருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாம் எல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாள்லேயே முடிச்சிடுறோம். அப்போல்லாம் 15 நாள் நடக்குமா. இந்த நிலங்குன்னு சொல்லுவாங்க, தாய் மாமன்லேருந்து அத்தையிலேருந்து உறவு முறைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு நிலங்கு வைத்து அந்த பெண்ணை அலங்காரம் செய்து அந்த பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுத்து ஒரே விழாக்கோலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாடு இப்போ விழாக்கோலமாக 15 நாள் நல்ல விழாவாக திருவிழா மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுகிற பொழுது கடைசி கல்யாண நாள் வந்துட்டுது. வந்த உடனே பார்த்தா இப்போது மணவரையில் மௌத்கல்லையர் உட்கார்ந்துருக்கிறார். நலாயினியை அழைத்து வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ பார்த்தோமே வீட்டுக்கார் அவ்வளோ அழகாக இருந்தாருன்னு தாலி கட்டலை, கட்டுறதுக்கு முன்னாடி அப்படி ஓரக்கண்ணால் கணவரை பார்க்கிறார். ஓரக்கண்ணால் அப்படி பார்க்கிறார். பார்த்தா
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, கிழ பருவமாக இருக்கு. இப்போ இருக்கிற பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுத்து கல்யாணத்தை, அப்போ காட்டியவர் வேற, அப்போ பார்த்தவர் வேற, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வேற, என்னை ஏமாத்திட்டார் இவர் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தியிருப்போம். ஆனால் அந்த அம்மா மனசை பறி கொடுத்துட்டா. அழகு என்பது அழியக்கூடியது. 40 வயசில் இருக்கக்கூடிய எல்லாரும் 80 வயசில் இருப்போமா? 16 வயசில் இருக்கக்கூடியது 40 வயசில் இருக்குமானா இருக்காது. 40 வயசில் இருக்கக்கூடிய அழகு 80 வயசில் இருக்குமானா இருக்காது. அழகு என்பது அழியக்கூடியது, மனம் என்பது மட்டும் அழியாதது. மன அழகை பார்க்கணுமே தவிர உடல் அழகை பார்க்கக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணான்னா, யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லலை. அந்த அம்மா நிறுத்துங்கன்னு சொல்லலை. என்ன பண்ணார், இவர் இந்த கையை திருமாங்கல்யத்தை எடுத்து அந்த அம்மா கழுத்தில் கட்டுறதுக்கு போகிறார். ஒதுருது கை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். 60 வயசு வந்தாவே கொஞ்சம் கை ஒதுர ஆரம்பிக்கும். இவருக்கும் 80. எப்படி இருக்கும்? கை ஒதுருது. ஐயா நீங்களே கட்டுறீங்களா இல்லை யாரையாவது கட்ட சொல்ல? நானே கட்டுவேன். அப்போ இவர் கட்டுறார். 3 முடிச்சு போட்டார். அப்படி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், 15 நாள் விருந்து கொடுத்தார். டேராடூன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்போ உருக்கிற நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெள்ளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இது எல்லாம் கொடுத்து விருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நாள் விருந்து கொடுத்தார். இந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டார். இப்படி விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 15 நாள் கழித்து மௌத்கல்லையர் சொல்கிறார் நலாயனிகிட்ட, நலாயனி நீ உங்கள் அப்பா வீட்டிலையே இருந்துக்கோ, நான் தவத்திற்கு செல்லுகிறேன். நீ உங்கள் அப்பா வீட்டில் இருந்துக்கோ, நான் தவத்துக்கு போகிறேன். சுவாமி, கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர், ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. கணவன் எவ்வழியோ மனைவி அவ்வழி, கணவர் எவ்வழியோ மனைவி அவ்வழி. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். அப்படியா? சரி வா போகலாம். மௌத்கல்லையர் அப்படி முன்னாடி போகிறார். பின்னாடி இந்த அம்மா மகாராணி இல்லையா, ஒரு 1 கிலோ தங்கம் கழுத்தில் போட்டுண்டு உயர்ந்த பட்டுப்புடவை, 1 லட்சம் ரூபாய் பட்டுப்புடவையை கட்டிட்டு போகிறார். திரும்பி பார்த்தார் மௌத்கல்லையர். நலாயினி, சுவாமி என்னாச்சு? பாவி, யாராவது காட்டில் இவ்வளவு நகையை போட்டு போனால் சவரம் விற்கிற விலைக்கு என்னை என்ன பண்ணுவாங்க? என்னையும் அடித்து போட்டுட்டு உன்னையே அலேக்கா தூக்கிட்டு போக மாட்டாங்க? இப்படியா செய்வாய் அப்படின்னார். உடனே பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்போ தான் அந்த அம்மா, சுவாமி 1 நிமிஷம் நில்லுங்க. உள்ளே போனால் தமயந்தி கிட்டே சொல்கிறா, என் கணவர் என்ன உடை உடுத்திருக்கிறாரோ அந்த உடையை கொடுன்னா. காவி உடை. சன்னியாசிங்க என்ன உடை உடுத்துவாங்க? காவி உடை உடுத்துவாங்க. அந்த காவி உடையை கேட்டா, மாத்து புடவை, 2 புடவையை தவிர வேறு புடவை கிடையாது. 2 புடவை. அந்த காவி உடையை வாங்கிட்டு நேராக அந்த அம்மா ஒன்று உடுத்திக்கினா ஒன்று கையில் வச்சிக்கினா, எல்லாவற்றையும் கழட்டி கொடுத்தா ஒன்றை தவிர, திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியை தவிர வேற எதையும் அந்த அம்மா கழுத்தில் அணிந்து கொள்ளவில்லை. நேராக வந்தார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் சண்டை வந்தால் முதல்ல கழட்டுறது எதுடான்னா அதுதான். சண்டை வந்தால் அதுதான். அதை விட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டால் தான் போட்ட மாதிரியா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. சில பெண்கள் வாக்கிங் போகிறதுக்கு ஒன்று, அப்புறம் அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று, அப்புறம் வீட்டுக்காருடைய ஃபங்க்ஷன் ஒன்று, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஒன்று, இப்படியெல்லாம் மாற்றுறது உண்டு. திருமாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கயிறு மாற்றுகிற பொழுது தான் மாற்றுவார்கள். மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த திருமாங்கல்யத்தை எப்பொழுதும் தன்னுடைய உயிர் போன்று பெண்கள் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு தாலிக்கு உள்ள மரியாதை. இங்கே அந்த அம்மா எல்லாவற்றையும் கழட்டி கொடுத்தா, ஆனால் திருமாங்கல்யத்தை மட்டும் தன் கழுத்திலேயே அணிந்து கொண்டிருந்தாள். இப்போ அந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடியதை அணிந்து கொண்டு காவி உடையை உடுத்தி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக
எங்கே போகிறாங்க? நேராக புறப்பட்டு போகிறாங்க. அந்த அம்மா பாறை மேலே போகிறா. பாறை, இந்த பாறை மேலே போனவங்க பாறை மேலே போகிறோம், உட்கார்ந்தாச்சு. அம்மா குடிசை அமைப்பாயாக. குடிசை, எந்த குடிசை அமைக்கிறது? அந்த அம்மா பிறந்ததுலேருந்து குடிசையே பார்த்ததில்லை. இப்போ குடிசை அமைப்பாயினா குடிசை என்னத்தை பார்க்க, எப்படி அமைக்க முடியும்? அந்த அம்மா அப்போ தான் முதல் முறையாக குடிசை அமைக்கிறார். குடிசை அமைக்கிறார். அமைச்சு முடித்த உடனே நலாயினி பசிக்குது, நலாயினி பசிக்குது, ஏதாவது என்ன பண்ண சாப்பிட்றதுக்கு கூட. இரவு 12 மணிக்கு எங்கே போய் காட்டில் முன்பின் தெரியாத வனத்தில் ஏதாவது கொடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா? அந்த அம்மா பறவைகளினுடைய சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக சென்று நிலவு வெளிச்சத்தில் அந்த கொய்யா பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழத்தை பறித்து கொண்டு கொடுப்பாளாம். சில நேரத்தில் உச்சியில் இருக்குமா அந்த பழம். அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு முடியாமல் அந்த அம்மா ரொம்ப மூச்சு திணறுகிற பொழுது அந்த அம்மையாருடைய கற்பு நெறியை கண்டு அங்கே இருக்கக்கூடிய யானை, சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் அந்த எதை வளைச்சி கொடுக்குமா, அந்த கிளையை வளைத்து கொடுக்குமா. அந்த கிளையை அப்படி வளைச்சி கொடுக்குமா. வளைச்சி கொடுத்த உடனே அதை இந்த அம்மா பறித்து கொண்டு கொடுப்பாளாம். சில நேரங்களில் யானை பறித்து கொடுக்குமா. அதை கொண்டு கொடுத்தா அந்த மௌத்கலியர் சொல்வாராம், இது வேற யார் கையோ தொட்டு இருக்கிறாங்க, இது எனக்கு வேணாம், உன்னால் முடிஞ்சால் கொண்டு கொடு, இல்லையா என்ன நான் பட்டினியாக கிடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்வார். விரதம் இருக்கிறேன்னு சொல்லிடுவார். சரி, கணவரை பட்டினி போட்ட பாவம் நம்மளை சேருமேன்னு நினச்சி அவளே என்ன பண்ணுவாளாம், கிளையை மட்டும் வளைச்சி கொடுங்க, பறிக்கிறது நான் பறிச்சுக்கிறேன் பாலாம். மிருகத்தினுடைய பாஷையெல்லாம் பேசி அந்த மாதிரி செய்தாள். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுக்கிறான். சரி, இவன் நம்மளை விட்டு போயிடுவான்னு பார்த்தோம், ஆனால் போகலையே. நம்மளை விட்டு போவான்னு பார்த்தோம், ஆனால் போகலை. சரி, அப்போ தான் நினைக்கிறார் மௌத்கலியர், ஏதாவது நம்ம செய்து பார்ப்போம், அதிலையாவது இவர் போகிறாரா, இவர் போகிறாளான்னு பார்க்கலாம், என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். ஒரு சுந்தர புருஷனாக வடிவம் எடுக்கிறார். அதாவது நான் தவம் பண்ண போகிறேன்னு ஒரு பாறையில் உட்கார்றார். தவம் தானே அவர் பண்ணுறாருன்னு இந்த அம்மா போய் பழங்கள் பறிப்பதற்கும், அதாவது சிவ பூஜை செய்வதற்குரிய நீர், பூவு இதையெல்லாம் அந்த அம்மா சேகரிப்பு செய்யணும். சமையல் செய்கிறதுக்கு விறகு வேறு சேகரிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அம்மா போனா. திரும்பி பார்த்தா பாறை மேலே ஆள் இல்லை. தவன் தானே பண்ணுறேன்னு சொன்னார், ஆனால் ஆள் இல்லையேன்னு சொல்லி அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை தேடுறாங்க இந்த அம்மா. இவர் என்ன பண்ணார்னா, ஒரு சுந்தர புருஷன் மீண்டும் கேட்குறார் யார்கிட்ட, மன்மதா இளமையை கொடு, குபேரா செல்வத்தை கொடு, இந்திரா குதிரையை கொடு. 3 வந்துடுச்சு. குதிரை மேலே ஏறினார். அழகான நகைகள், இளமை வேறே. அந்த அம்மாவுக்கு 16, இவருக்கு 18. அந்த அழகோடு வரார். வந்தவர் பார்க்கிறார், இந்த பெண்ணு தேடுறார். யார்? நலாயினி அம்மையார் மௌத்கலியரை தேடுறாங்க அந்த அம்மா காட்டில். அந்த நேரம் பார்த்து குதிரையிலே இவர் வரார். ஏ பெண்ணே, என்ன தேடுகிறாய்? இந்த அம்மா சொல்கிறா, வணக்கம் அண்ணா. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் யாரோ என்னவோ நம்மக்கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லணும்னா, எடுத்த உடனே வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம சொல்கிறோம். அப்போது அங்கே சொல்கிற பொழுது அந்த அம்மா வணக்கம் அண்ணா இதை சொல்லி முடித்து அடுத்த வினாடி பார்த்தாங்க, என் கணவர் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த அம்மா சொல்கிறா என்னன்றா, என் கணவர் ரொம்ப அழகாக இருப்பார். அது மட்டும் இல்லை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருப்பார், தூய்மையாக இருப்பார்ன்றார். கிழவனை பார்த்தியான்னு கேட்கல, என் கணவர் அவ்வளவு அழகாக இருப்பார், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருப்பார், தூய்மையாக இருப்பார். அப்போது அந்த அம்மா சொல்கிற பொழுது சொல்கிற, கொஞ்சம் வயசாகிருக்கும். எப்படி? கொஞ்சம் வயசாகிருக்கும். குணத்தில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், இது எல்லாம் சொன்ன பட்டியலிட்ட. இது எல்லாம் பட்டியலிட்டு முடித்த உடனே அடுத்த வினாடி சொல்கிற, அப்போ தான் பட்டியலிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாலே. முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ சொல்கிற, அவரை நீங்கள் பார்த்தீர்களா?
இதை கேட்ட அடுத்த வினாடி சொன்னார், ஓ அந்த கிழவனா, அந்த கிழவனை இப்போதான் புலி அடித்து தின்பதை நான் பார்த்தேன். யார் அடித்து? புலி அடித்து தின்பதை பார்த்தேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருப்பார், அவர் தானே அந்த கிழவனை தானே. இந்த அம்மா சொன்னா, சீச்சி நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லுகிறாய். அது மட்டும் இல்லை, என் கணவரை எக்காரணத்தை கொண்டும் மிருகம் தொடாது தொழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடாது தொழும், தொடவே தொடாது. அப்பன்னா அந்த அம்மையார் எவ்வளவு புரிந்து வைத்து கொண்டிருக்கிறாள்னு பாருங்க. தன்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணார் மௌத்கலேயர். அவரை எப்படி வேணாலும் அந்த அம்மா சொல்லி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் என் கணவனுடைய தவத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யாது? தொடாது தொழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் சொல்லும், வணங்கும். எது? மிருகங்கள், கொடிய மிருகங்கள் வணங்குமே அன்றியே என் கணவரை தொடாது. நீங்க வேற யாரையோ பார்த்து சொல்றீங்கன்னு இந்த அம்மா நடந்தா. நான் தான் சொல்றேன், அந்த கணவர் யாரு? அந்த கிழவன் இறந்து விட்டார். அந்த கிழவன் இறந்து விட்டார். நீ இப்போ போய் சொல்றியே, நீ இப்போ போய் சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கணவன் யாரு? அந்த கிழவன் இறந்துட்டார். அந்த கிழவன் இறந்து விட்டதனால, அந்த கிழவன் இறந்துட்டான், நீ இப்போ தனிமையில் இருக்கிற, காட்டில் இருக்கிற. நான் இதய ராஜா, நீ இதய ராணி. நீ ஊன்னு சொல்லு, என் நாட்டுக்கே உன்னை ராணி ஆக்குறேன், என் நாட்டுக்கே உன்னை ராணியாக ஆக்குறேன். இது எல்லாம் சொல்லி முடிச்சு பார்த்தார். அந்த அம்மா சொன்ன, அடுத்தவர் மனைவி இடத்துல தவறாக பேசுவதை முதல்ல நிறுத்திக்கோ. பிறர் மனை நோக்கா, நீ படித்ததில்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு மனைவி, வேறு ஒருவருடைய மனைவியை நீங்கள் வர்ணிக்க கூடாது. ஒன்று, வேறொரு மனைவியை பார்க்கிற பொழுது உடன் பிறந்த சகோதரியாக பார்க்கணும், இல்லைன்னா தாயா பார்க்கணும். ஆனால் நீ என்னவாக பார்க்கிற? என்னென்னமோ சொல்லி பார்த்தா கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த அம்மாவை தொடலான்னு துரத்துறார். அந்த அம்மா ஓடுறா. இந்த சேலையெல்லாம் முள்ளில் மாட்டிக்கிச்சு. அதில் இருந்தும் அந்த அம்மா எடுத்துட்டு ஓடுறா. கடைசியாக போய் அந்த அம்மாவை தொடலான்னு போகிற பொழுது அந்த அம்மா பார்த்தா, என்னை தொடுவாயே ஆனால் உன்னை தொழு நோய் தொடக்கடவது. கொடுத்துட்டா சாபத்தை. பாருங்க, என்னை நீ தொடுவாயானால் உன்னை தொழு நோய் தொலைக்கடவதுன்னார். இவர் தான் மௌத்கலேயராச்சே, தவம் பண்ணக்கூடிய முனிவராச்சே. அவர் பார்த்தார், தொடுநோயே நான் சொல்ற வரைக்கும் என்னை தொடாமரு, நான் விரும்புகிற பொழுது நீ வா, நானா உன்னை கூப்பிடுவேன், அப்போ நீ வந்தா போதும்ன்றார். ஏன்னா அவர் தான் தவ முனிவராச்சே. அதனால அந்த தொடுநோய் அவரை முதல்ல எடுத்த உடனே தொடலை, ஆனால் உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பார்த்தார், அங்கிருந்து விலகிட்டார். இந்த அம்மா பார்த்தா ஓடினா ஆடினா தேடினா, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கிறா, ஆனால் கணவர் கிடைக்கல. ஒரு 3 நாள் கழிச்சு இவர் திருப்பி வரார். வந்த உடனே, நலாயினி காதில் கலைந்த கடை கண்ணிதன் கரியும் கற்பும் அன்பா சோதித்தனல் உன்னித்தனியாதே தவத்துக்கு நாயான் கொதித்த நெஞ்சன் பெருமோப்பினன் கூர்ந்து நாளும் பாதித்தலன்றி மகிழாமனை வாழ்வு போண்டான். இறைவனுடைய கருணையினாலே காதில் கலந்த கடை கண்ணின் தன் கற்பும் அன்பும் சோதித்ததால் உன்னி தனியாத. அந்த பெண்ணை சோதிக்கும் பொருட்டு அவர் செய்யக்கூடிய செயல். இப்போ முதல் சோதனை சோதிக்கிறார். அந்த சோதனையில் அந்த அம்மா வெற்றி அடைகிறார். எப்படி வெற்றி அடைகிறார்னா, 3 நாள் கழிச்சு வந்தார். சுவாமி 3 நாளா எங்க போனீங்க? நான் தவத்தில் தான் இருந்தேன். சுவாமி நீங்கள் அந்த பாறையில் இல்லையே. நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், மற்றவங்க கண்ணுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன அர்த்தம்? இவன் நல்லவை இல்லைன்றது அது சொல்கிறார். இப்போ எனக்கு என்ன வரும்? நல்லவை இல்லைன்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும், உண்டா இல்லையா? அதனால் இங்கே பார்த்தார், இவ அதையும் பொருட்படுத்தலை, அதையும் இவள் ஏற்றுக்கொள்கிறார். கணவர் தானே சொல்லுகிறார், வேற யாருன்னா சொன்னால் கோபித்து கொள்ளலாம். கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர். அதனால் கணவர் சொல்ல நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு அதை எடுத்துக்கொள்ளலை.
சுவாமி நீங்கள் 3 நாளாக இல்லை, நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீங்கன்னு வேற தெரியலை, அதனால் வாங்க சாப்பிடலாம். இப்போ இவர் யோசிக்கிறார், தொழுநோயே என்னை தொழ கடவது. இந்த தொழுநோய் வந்துடுச்சு. எது பாருங்க, இந்த விரல்கள் எல்லாம் சீவு ரத்தம் அழுகி இருக்கு. அப்படி அழுகி இருக்கு, கால் மொத்தம் அழுகிட்டது, உடம்பெல்லாம் நோய் ஒரு மாதிரி. அதனால் இப்போ என்ன செய்வதுன்னு பார்த்தார். எல்லா நோயும் தொழுவதனால அதற்கு தொழுநோய் என்று பெயர். மற்ற நோயெல்லாம் வந்தால் போயிடும், இந்த நோய் வந்தா போகாது. மற்ற எல்லா நோயும் இந்த நோயை கண்டால் தொழும், அதனால் இதுக்கு தொழுநோயின்னு பேர். அதனால் என்ன இருக்கிறதுலையே இதுக்கு பேர் பெரிய வியாதி, பெருவியாதியும்பாங்க. இது பேரே வியாதியில் கூட பாருங்க பெரிய வியாதின்னு இருக்குது. ஆமாம், பெரிய அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க சுகர் யாருக்கு வருதுன்னா பணக்காரனுக்கு தான் வருதுன்னுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஏழையிலிருந்து பணக்காரர் வரைக்கும் வந்துக்குது. இப்போ யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்கவே முடியாது, அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாரு, தொழுநோயை என்னை தொழ கடவதுன்னு உடனே தொட்டுக்குச்சு. இப்போ தொட்ட தொழுநோய் எப்படி இருக்கும் பாருங்க, அது எல்லாம் கை கால் எல்லாமே சீவும் ரத்தமும் இருக்கு. பொழுது வடிந்து இந்த அம்மா சிவ பூஜைக்கு மலர் பறித்து கொண்டு வரலான்னு பொழுது பார்த்தா தொழுநோய் இருக்கிறா. சிவசிவா சுவாமி, நேற்று வரைக்கும் நன்றாகத்தானே இருந்தீர்கள், இன்று என்ன ஆனது? என்னமோ தெரியல, வயசாயிடுச்சு, அது தொத்திக்கிச்சு, நான் என்ன பண்ணுறது சுவாமி. இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஏமாற்றி கல்யாணம் பண்ணவர் இப்போ என்ன பண்ணியிருப்போம்? பாவி, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண கடவுளாக பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு போ. அண்ணா அந்த அம்மா அப்படி சொல்லல, நேராக போனா இறைவனிடத்தில் போனா, இறைவா நீ இருப்பது நிஜமானால், என் கற்பு நெறி என்பது உண்மையானால், நான் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய காதல் அன்பு பாசம் என்பது உண்மையானால், அவர் வயோதிகர், யாரு வயசானவர், நான் இளமையில் இருக்கிறேன், அந்த தொழுநோயை எனக்கு கொடு, அவரை விட்டுடு. உண்மையான மனைவி, அன்பான மனைவி. இப்போ இருக்கிற மனைவியா இருந்தா கடவுள் கொடுத்தார் பத்தியா, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிய அதுக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அம்மா அதை சொல்ல, அழுதா தொழுதா, அது மாறலை. ஏன்னா அவராக தான் விரும்பி கூப்பிட்டுருக்காரு இல்லையா, அதனால் அது மாறலை. உடனே போனால் அங்கே காட்டில் இருக்கக்கூடிய பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்தா, வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுத்து. உடனே கேட்டுறாதீங்க, அந்த காலத்தில் பன்னீர் இருந்ததான். ரோஜா இதழ்களை பறித்து அதை கொதிக்க வச்சு, அதை மேலே வச்சுட்டு கீழே ஆவி என்று சொல்லக்கூடிய தண்ணியை கொதிக்க வச்சு அதிலிருந்து இறங்கக்கூடிய ஆவி நீரை எடுத்தால் அது பன்னீர். அந்த காலத்தில் பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வெந்நீரும் பன்னீரும் கொடுத்து அதை தொடச்சாங்க, அதை தொடச்சுட்டாங்க. அப்படி தொடச்சி முடிச்சிட்டு அதுக்கு பச்சிலை மருந்து வைக்கிறாங்க, பச்சிலை மருந்து வச்சாங்க. இது எல்லாம் மருந்து வச்சு முடிச்சுட்டா. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ சாப்பிட்ணும். அவர் உணவு, மதிய உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு, அவர் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சீவு ரத்தம் ஒரு பக்கம். அதனால் அந்த அம்மா சொல்கிற, சுவாமி நான் எடுத்து ஊட்டி விடுறேன்னு. ஊட்டு. ஒரு வாய் சாப்பிடும்போது அப்படி ஒரு இரும்பல், அதில் கட்டியாக ஒரு சளி, அதை அந்த உணவு பாத்திரம் என்கின்ற இலையில துப்புறார். போதும் வேணாம், தொண்டெல்லாம் முழுங்க முடியல. சரி துப்பிட்டார், போதும் அவ்வளவுதான் நிறுத்துன்ட்டார். இப்போது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த அம்மா பார்த்தா தினமும் அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடுவார். யார்? இந்த அம்மா சாப்பிடுவார். அதனால் இவர் என்ன பண்ணா, அந்த சாப்பாட்டை இவ சாப்பிட்றாளா இல்லையான்றதுக்காக தான் அவர் அதை அந்த எச்சிலையே அதில் துப்புனார். துப்பி முடிச்சவர் இப்போ பார்க்கிறார், போதும் போதும்னு சொல்லிட்டு படுக்கிற மாதிரி படுத்து ஓரக்கல்னால் பார்க்குறாரு. இவ அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாரா இல்லை தூக்கிட்டு போய் கொட்டுறாளா? நாம தான் என்ன பண்ணியிருப்போம்? கர்மம் இந்த கையிலையாவது எடுத்துருப்போமான்னு தெரில, அப்படி போட்டிருப்போம்.
அப்படி போட்டிருப்போம். இல்லையா, வேலைக்காரி இருந்தா அந்த கர்மத்தை தூக்கிட்டு போய் அப்படியே போடு, தட்டு கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் எதுவும் பண்ணல. அந்த சளியை மட்டும் அப்படி தூக்கி போட்டுட்டு நேராக எடுத்தா அது தெய்வத்தினுடைய பிரசாதம் என்று கண்ணில் ஒத்தி கொண்டு சாப்பிட்டா. தெய்வத்தினுடைய பிரசாதம் கண்ணில் ஒத்தி சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வினாடி பார்க்கிறார். யாரு? மவுதுகலேயர் பார்க்கிறார். கருமும் துப்பிய நானே சாப்பிட மாட்டேன் எதை? அந்த சாப்பாட்டை. ஆனால் இவ அதை விட இன்னொன்று, சாப்பிட்றதுல கூட நம்ம அதை உணவை உண்றோமே, அதில் கூட நம்ம முகம் சுளிக்குதான்னு அவர் பார்த்தார். அவள் முகம் சுளிக்குதா? ஏன்னா அருவெறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கருமம் இதெல்லாம் தின்னு தொலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கல. அவள் சிரிச்ச முகத்தோட ஒரு தெய்வத்தினுடைய பிரசாதத்தை எப்படி சாப்பிடுவாளோ அப்படி கண்ணில் ஒத்திட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்றார். கச்சிற்கு அடங்காமலையால் அக்கணவன் ஒண்ட மிச்சிர் புறத்தை விரல் வீழவும் வீழ்தல் மிஞ்சி குச்சித்தலின்றி நுகர்ந்தால் காம நோய் கொண்டு இச்சித்த இன்பம் நுகராமல் இளைத்த மெய்யாலே. இறைவனுடைய கருணையினால இப்போ அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சா அடுத்த நாள் ஒரு சோதனை. இந்த விரல், ஆள்காட்டி விரல், அதுல புழு இருக்கு. அந்த புழு அழுகி ஒரு பக்கம் நிண்டி இந்த விரலே அழுகி அந்த சாப்பாட்டில் விடுது. இவர் ஊட்டலான்னு இவ வரா, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நானே சாப்பிட்டுப்பேன் வெய் அப்படின்னார். இப்போ வெயின்னு உடனே இவ வச்சுட்டா. இப்போ எடுத்து அதை சாப்பிட்லான்னு போகும்போது இந்த விரல் அழுகி அதில் விழுது. எது? அதுவாகவே தனியாக கழண்டி அதில் விழுது. அப்படி விழுந்துகிற பொழுது அதில் புழு, ஒரு 2 புழு நெண்டிக்கிட்டே விழுது உயிரோட. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காட்சி. இப்படி இருக்கிற பொழுது அந்த உணவை இவ உண்கிறாள, ஒரு சோதிக்கிறார். அந்த உணவை இவ உண்றாளான்னு பார்க்கணுன்றதுக்காக இவர் பார்த்த உடனே, சிவசிவா சுவாமி என்ன இது விரல் அழுகி விழுந்து விட்டதே, நாம அந்த உனக்கு இதுக்கும் மேலையும் கிடைக்கணும் சொல்லியிருப்போம். ஆனால் அவள் அதை சொல்லலை. சிவசிவான்னு காதில் பார்த்து கண்ணில் எடுத்து, சுவாமி விரல் அழுகி விழுந்து விட்டது. ஓடினா போனா, இறைவனிடத்தில் முறையிட்டா, மீண்டும் வந்த பச்சிலையை கொண்டு வந்த அரைத்தால் அந்த விழுந்த விரல புழுவை மட்டும் எடுத்துட்டு அந்த விரலோட ஒட்டி அதுக்கு ஒரு கட்டு போட்டு முடிச்சுட்டு பார்த்தார். போதும் எனக்கு சாப்பிட்டது போதும் அவர் சொன்னார். உடனே பார்த்தா இந்த சாப்பாட்டை அவள் சாப்பிட்றாளான்னு அந்த புழு விழுந்திருந்தது இல்லையா, அதை மட்டும் தூக்கி அப்படி போட்டா, அந்த சீவும் ரத்தமும் இருந்ததை தூக்கி அப்படி வெளியில் போட்டா, மற்ற சாப்பாட்டை எடுத்து மீண்டும் அதே மாதிரி தான் சாப்பிட்டா. தெய்வத்தினுடைய பிரசாதம் என்று சாப்பிட்டா. இந்த கதை கேட்டால் சொர்க்கம் நிச்சயமா. நான் சொல்லலை, நலாயினி புராணம் சொல்லுது. கணவன் மனைவி எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு புராணம். கணவன் மனைவி எப்படி வாழணும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு புராணம். அவ்வளவு அற்புதமான புராணம். இப்போ அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த நலாயினி அம்மையார் அந்த உணவை அருவெறுப்பு இல்லாமல் உண்டால், உண்டு முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க. இவள் இவ்வளவு சோதித்தும் நம்மளை விட்டு போகலை, அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்றா. சரி, இவளை இன்னொரு சோதனைக்கு உள்ளாக்குவோம். என்ன சோதனைன்னா, இவர் சொல்றார், நலாயினி சொல்லுங்க சுவாமி, எனக்கு ஏன் தொழுநோய் வந்துச்சின்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன். குருமார்கள் சொன்னாங்க நிறைய ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். நான் அந்த பாவம் தொலைணுன்னா காசிக்கு போய் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியும் பார்த்தா இந்த தொழுநோய் போகும்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் நடக்கவே முடியாது. நான் எப்படி காசிக்கு போகிறது, கங்கையில் எப்படி குளிக்கிறது? சுவாமி இந்த தொழுநோய் போய் விடுமா? அப்படிதான் சொன்னாங்க. அப்படியானால் நான் உங்களை காசிக்கு அழைத்து செல்லுகிறேன். எப்படி அழைச்சிட்டு போவேன்? தூக்கி கொண்டு போகிறேன். சும்மாலாம் சொல்லாதடி, ஆசை காட்டி மோசமெல்லாம் பண்ணாது. இல்லை சுவாமி சத்தியமாக சொல்லுகிறேன், நான் உங்களை எப்படி தூக்கி கொண்டு போவாய்? கூடையில். இதுவரைக்கும் கூடையே அவள் எப்படி இருக்கும்னு தெரியாது அவளுக்கு.
ஒரு முனிவரை உட்கார வைப்பதற்கு எவ்வளவு பெருசு ஒரு கூடை செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு கூடை செய்கிறா. எதை வெட்டுறா? மூங்கிலை வெட்டி அந்த மூங்கிலை சிறிது சிறிதாக பிளந்து அதில் சிறிது சிறிதாக அதை வளைத்து ஒரு கூடையை செய்து அந்த கூடையில் தன் கையை வச்சு அதில் சீர் என்று சொல்லக்கூடிய சிராய் ஏறுகிறது. சரி, இது ஏறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவ இளம் துளிர்களை பறித்து அந்த கூடை நிறைய போட்டுட்டா. அதில் தூக்கி கணவரை உட்கார வைக்கிறதுக்கு முன்கூட்டி சோதிக்கிறாள். அந்த கையை இப்படி உள்ளங்கையும் பின் கையும் வச்சு பார்க்குறா. வச்சா அந்த இலையில் இருக்கக்கூடிய காம்புகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரி குத்துது. உடனே பார்த்தா இதெல்லாம் விட கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம், ஆனால் அவர் உடம்பு மேனி நோகாமல் இருக்கணுமே, என்ன செய்யலாம்னு பார்த்தா காட்டு மலர்களை எல்லாம் பறித்து, ஏன்னா உடம்பெல்லாம் சீவும் ரத்தமும் இருக்கிறதுனால துர்நாற்றம் அடிக்கும் அல்லவா, அதனால் மலர்களை பறித்து போட்டால் வாசனையாகவும் இருக்கும், அவரும் தூங்கி கொண்டே வருவார். அதனால் மலரை பறித்து போட்டா. இப்போ மலர் பறித்து போட்டாலா அதோட நிறுத்தினாலா? இல்லை, மறுபடியும் கையை வச்சு பார்த்தா அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய காம்புகள் குத்துகிறது. இது என் கணவருடைய உடம்பை குத்தினால் அவர் உடம்பு புண்ணாகுமேன்னு அந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நலாயினி மாதிரி ஒரு மனைவி அமைந்தா இந்த பூமி சுபிட்சமாக இருக்கும். யாருக்கு? ஆண்களுக்கு. இங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க மகாபாரத யுத்தம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னா இதெல்லாம் கேட்டுக்குங்க, இந்த மாதிரி பணிவிடை செய்யுங்க. அந்த மாதிரி பணிவிடை செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி. நாங்கெல்லாம் நல்லா இருக்க போறோம், அவ்வளவுதானே. அது என்னமோ கரெக்ட் தான். பூர்வ ஜென்ம புண்ணியமா? எதுக்கு? மண்ணில் செய்தார் பெரும்பயன் மதிசோடும் அன்னலார் அது கண்டு அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு உண்மையாமனில் உலகர் முன்வருகன உரைப்பதாமே. அது மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியம். அதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம். புண்ணியம். ஆமா. அப்போ அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் மௌத்கல்யருக்கு கிடைச்சதனால அந்த புண்ணியத்தை அவர் இப்ப அனுபவிக்கிறார். ஆமா. இப்ப அந்த கூடைய பண்ணியாச்சு, அதுல துளிர் இலையை போட்டாச்சு, அதுக்கு மேல பூக்களை போட்டா அந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டா அந்த பூவு வாசனையோடு பூக்கள் என்று சொல்லக்கூடிய மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய கூடையில தூக்கி தன் கணவரை உட்கார வைத்தால் இந்த வேற துணி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மாடு பெருசா வச்சல்ல, இந்த முந்தானி தான் சும்மாடு. இதை வச்ச அடுத்த வினாடி பார்த்தா கூடைய தூக்கி தலையில வச்சா. வைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. கணவனை சுமந்து கொண்டு போக முடியுமான்னு கேள்வி. அவர் வயோதிகர், வயதானவர். இவளுக்கு வயசு 16 ஒரு 18 இருக்கு. அவர் வயசு 80. அப்போ உடம்பு எவ்வளவு ஒடுங்கி இருக்குன்னு யோசிக்கணும். அந்த கூடையில தூக்கி வச்சுட்டு அவ தூக்கிட்டு போறா. அப்ப யோசித்து பாருங்க. இப்போ இந்த சும்மாடை வச்சுட்டு முந்தானையை தான் சும்மாடாக வைத்து அவ தூக்கிட்டு போறா. இப்போ தூக்கிட்டு போகிற பொழுது அவர் சொல்றார், நலாயினி. என்ன சுவாமி, வெயில்ல போ, நனல்ல போனா குளிருது. வெயில்ல போவா. வெயில்ல போனா சொல்றாரு, வெயில்ல முதுகு சுடுது, நனல்ல போ. என்னை எங்கேயாவது கொண்டு போய் தள்ள போறியா? நனல்ல போக மாட்டேன்ற, வெயில்ல போற, வெயில்ல போக மாட்டேன்ற, நனல்ல போற. காசிக்கு தான் கூட்டு போறியா இல்லை வேற எங்கேயாவது கூட்டு போறியா? இல்லை சுவாமி, காசிக்கு தான். நடந்து 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 காசியம்பதிக்கு கூட்டு போறா அந்த அம்மா. அப்படி அழைத்து கொண்டு போன உடனே அங்கே கங்கையில நீராடுகிறாள். நல்லா கேட்கணும். கங்கைக்கு போனால் கணவன் மனைவியாக தான் போகணும். கணவர் தனியாக மனைவி தனியாக போகக்கூடாது. காசிக்கு போனால் தனியாக போகக்கூடாது. அங்கே போனால் மணவரை மணமகள் சுற்றுவீங்க தெரியுமா? அது மாதிரி மனைவியினுடைய சுண்டு விரல இந்த கணவர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இல்லையா இந்த 2 சுண்டு விரலும் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒன்றா சேர்ந்து தாய் வடி 7, தந்தை வடி 7, தன்னுடைய வடியில் 7, 21 தலைமுறையில் யாராவது பாவம் ஏதேனும் செய்திருப்பாயே
யாராவது செய்திருந்தால் அந்த பாவம் அனைத்தும் போக்கி இன்றோடு எங்களுடைய வம்சத்திற்கு அந்த பாவம் எதுவும் வந்து சேராமல் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி, அன்னபூரணி, கங்கை மாதா இந்த பாவத்தை போக்கி எங்களுடைய வம்சாவழி என்று சொல்லக்கூடியது தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை நலம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த காசியில் மூழ்குகிறோம். எங்களுடைய பாவத்தை போக்கி எங்களுடைய வம்சத்தை தாங்கள் வாழ வைக்க வேண்டும் என்றுதான் அந்த இதில் மூழ்கணும். இந்த விரல் ஏற்கனவே அழுகி இருக்குது. யாருது? மவுத்கல்லேயருது. அப்போ தொடுகிற பொழுது அவர் பிடிக்கிற அடியே 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 மெதுவா 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 அது விழுந்துற போது யார் சொல்றது? மவுத்கல்லேயர் சொல்றார், சுவாமி விடாது, நீங்கள் என்னை பிடித்து கொள்ளுங்கள். அதை பிடிச்சனே எது? அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, அப்புறம் 7.5 சனி, இந்த சனி எல்லாம் தொட்டா விட்டுடும். தொட்டா விடாத சனி சம்சாரம், அது மின்சாரம். தொட்டா விடாத சனி சம்சார சனி. படத்துக்கு போனாலும் விடாது, மடத்துக்கு போனாலும் விடாது. படத்துக்கு போறேன், என்ன விட்டுட்டு எங்க போனீங்க படத்துக்கு? அது கேட்கும். எது? சினிமாவுக்கு போனா. மடத்துக்கு போறேன், உன் தொந்தரவு தாங்க முடியலடி, சன்னியாசியா போறேன். போதான் போறேன், உன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போ, ஜீவன் அம்சம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெண், சுவாமி என்ன பிடிச்சுக்கங்க, என்னை பிடித்து கொள்ளுங்கள். 2 பேரும் சேர்ந்து அப்படி மூழ்கி எழுறாங்க. ஆனால் இன்னும் தொழுநோய் போகலை, அப்படியே தான் இருக்கு. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. வரும்பொழுது கூடையில் வரும்பொழுது அந்த முன்ன பின்ன தெரியாத இடம் இல்லையா, தாசி தெரு வழியாக வந்துட்டான் அந்த அம்மா. அந்த தெரு வழியா வரும்பொழுது பார்க்கிறார், 7வது மாடியில் ஒரு பெண் அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பெண்ணை இவர் பார்க்கலாம், ஆனால் இந்த நலாயினி பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. தலையில் கூடையை வச்சுட்டு அண்ணாந்து பார்த்தா கதி என்னாகும்? கீழே விடும்ல. அதனால அந்த அம்மா அண்ணாந்து பார்க்கல. இந்த முனிவர் பார்த்தார், எல்லாவற்றையும் பொறுத்தாலே இந்த பெண்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. ஆனால் எதில்? கணவரை பங்கு போட்டா பொறுத்துக்க மாட்டாள்ல. அதனால கணவரை பங்கு போட்டா பொறுத்து கொள்ள மாட்டாளே, ஒருவேளை அதையும் தான் சோதித்து பார்த்து விடுவேன்னு ஒரு திண்ணை மேலே போய் இந்த அம்மா இறக்கி வச்சா. யாரு? மவுத்கல்லேயர். நலாயினி சொல்லுங்க சுவாமி, தா அந்த தெரு வழியா வந்தமே அந்த 3வது வீடு பாத்தியா? பார்க்கல சுவாமி. அந்த வீட்டு மேல ஒரு பொண்ணு இருந்தா பாத்தியா? பார்க்கல. அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், பெருங்குந்தல், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டில்லாத கூந்தல், புருவம் வில் மாதிரி இருந்தது, மூக்கு கிளி மூக்காய் இருந்தது, கண்ணு மீன் மாதிரி இருந்து, காது ஓங்கார சொரூபமா இருந்தது, உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் மாதிரி இருந்து, பல்லு முத்து முத்தாய் இருந்தது, கழுத்து சங்கு மாதிரி இருந்தது, ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருந்தது, இடை சிறுத்திருந்தது, தொடை பெருத்திருந்ததுன்னா. யாரு? இவர் சொல்றார். ஒரு பெண்ணை எவ்வளவு வர்ணிச்சிருக்கிறார் பாருங்க. ஏன்னா அப்பயாவது இவளுக்கு கோபம் வருதா? என்னை வைத்து கொண்டு வேறொரு பெண்ணை, இப்போ எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க இந்த பெண்கள். வேற பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறான்னா பொறுத்துக்க மாட்டான். இவ பொறுத்து கொள்றாளான்னு பார்க்கலான்னா அவர் ஒரு வர்ணனை பண்ணார். அப்படியா சுவாமி? பாத்தியா நீன்னார். பார்க்கல சுவாமி. ஏன் பார்க்கலன்னார். இல்லை சுவாமி, தலையில் கூடை இருந்தது, கூடைக்குள்ள தாங்கள் இருந்தீர்கள், என்னால் பார்க்க. நலாயினி என்ன சுவாமி, இன்னைக்கோ நாளைக்கோ நான் போறேன். சிவசிவா சுவாமி, ஏன் அப்படி அபசகுனமாக பேசுகிறீர்கள்? அதானடி உண்மை. இந்த கங்கையில் வந்து குளிச்சும் பாரு, இன்னும் அந்த தொடுநோய் போகவே இல்லை. எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணி தொலைச்சனோ தெரியலை. இல்லை சுவாமி, என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி வரைக்கும் நன்றாக தான் இருந்தீர்கள். இந்த பாவியை திருமணம் செய்து கொண்டதற்கு நாமளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? பாவி என்ன பாவம் பண்ணி தொலைச்சீரோ அதான் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம்.
அது மட்டும் இல்லை, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுனால வந்தது தான் இந்த விளைவுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அம்மா சொன்ன, சுவாமி நீங்கள் எந்த பாவமும் செய்யலை, இந்த பாவியை திருமணம் செய்ததுனால்தான் உங்களுக்கு இந்த தொழு நோய், இல்லைன்னா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா, சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லுங்கள் சுவாமி, என்ன ஆசை? அந்த 7வது மாடியில் பார்த்து, ஆமாம் அவகிட்ட ஒரே ஒரு நாள் நான் இருக்கணும், அவள் எனக்கு ஒரு நாள் மனைவியாக இருக்கணும். இப்படியே கேட்குறார். யாரு? மௌத்கல்லேயர். நாம தான் என்ன பண்ணியிருப்போம்? பாவி உன் தொடுநோய் போகணுமேன்றதுக்காக நான் கூடைய பண்ணி அதுக்கு மேலே உனக்கு குத்தக்கூடாதுன்னு ஒரு இலையை போட்டு அதுக்கு மேலே பூவை பறித்து போட்டு அதை தூக்கி உட்கார வச்சு இத்தனை கிலோமீட்டர் தொலைவு நடந்து வந்து கங்கையில் உன்னை குளிக்க வச்சு காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் பார்க்க வச்சு அன்னபூரணியை பார்க்க வச்சு ஏதோ தொடுநோய் போயிடுமே கட்டிக்கின பாவத்துக்காக நான் உனக்கு தொண்டு செய்தா, நீ இன்னொரு பெண்ணை விரும்புகிறேன், அந்த பெண்ணை எனக்கு கொண்டு வந்து மனைவியாக்குன்னு சொல்றியே. நாம தான் என்ன பண்ணிருப்போம்? கழுத்தை பூச்சி போட்டிருப்பேன். நானும் அந்த கழுத்து மட்டுமா பிடிச்சி போடுவாங்க. இப்ப இருக்கிற பெண்களா இருந்தா நேரா தூக்கிட்டு போய் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு கல்லு தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. உண்டா இல்லையா? இன்னும் என்னென்ன பண்ணிருப்பாங்களோ சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம வயல சொல்லக்கூடாது. உனக்கு மிக கற்புடை மீனமொவ்வாள் என்னே வரம் வேண்டுவன வேண்டுக ஈண்ட என்ன நின்னேயம் என்றும் பிரியாத நல்லால் நேர்க என்றால் தண்ணீர் இல்லாத மனை வாழ்வில் தவத்தின் மிக்கால் இறைவனுடைய கருணையினாலே இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், இந்த பெண் என்று சொல்லக்கூடியவள் ரொம்ப அழகாக இருக்கின்றால், அவளை எனக்கு நீ ஒரே ஒரு நாள் மனைவியாக ஆக்கு. இப்ப இருக்கிறவங்களா இருந்தா தூக்கின்னு போய் எங்கேயோ குளத்திலேயோ குட்டையிலையோ ஏரியிலையோ, அப்படியே இல்லைனாக்கா ஓடுற ரயில் முன்னாடியாவது தூக்கின்னு போய் வச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த கிழவனால் தான் எந்திரிச்சு வர முடியாதேன்னு. உண்டா இல்லையா? இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் இல்லை. அந்த அம்மா சொல்கிறா பாருங்க, ஒரு பெண் கணவனே கண் கண்ட தெய்வமாக இருந்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அந்த பெண் சொன்னா மழை பெய்யும்னா பெய்யும், நில்லுன்னா நிற்கும். சூரியனை இதுவரைக்கும் தடுத்து ஒரு பெண்ணாலும் நிறுத்த முடியல, ஆனால் இவன் நிறுத்தினா. அதுக்கு என்ன காரணம்னா அவளுடைய பத்தினி தர்மம் தான் காரணம். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த அம்மையார் எவ்வளவு பொறுமையோடு இருந்திருக்கிறார்கள். அந்த பொறுமை பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் என்பதை எடுத்து காட்டும் விதம் தான் இந்த கதையே. ஒரு பெண் எப்படி இருக்கணுன்றதுக்கு எடுத்து உதாரணம். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இருங்கன்னு சொல்லலை, முடிந்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு 1500 கல்யாணம் பண்ணுறாங்க, மிஞ்சி போனால் 150 கல்யாணம் தான் சக்ஸஸாக ஓடுது. மீதி 1350 கல்யாணம் டைவர்ஸில் தான் நிற்குது, இழுபறியாக நிற்குது, குழந்தானதுக்கப்புறம் நிற்குது. நான் சொல்லலை, ஒரு சர்வே சொல்கிறாங்க 30 லட்சம் கேஸ் டைவர்ஸ் கேஸு பெண்டிங்கில் இருக்குதான். எவ்வளவு? 30 லட்சம் கேஸு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 டைவர்ஸ் கேஸ் பதிவாகுதான். சமீபத்தில் நியூஸ் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வேதனைக்குரியது. ஆனால் இது போன்ற கதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படின்றது ஒன்று தான், இல்லைன்னு சொல்லலை. முடிந்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம், அதுதான் நிஜம். இங்கே நலாயினி சொல்கிறா, சுவாமி எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க. 2 நாளா? சுவாமி அந்த பெண்ணிடத்தில் நான் சம்மதம் வாங்க வேண்டும் அல்லவா? சரி சரி போ. பொழுது விடிய போகுது. அந்த தாசி பெண்ணுடைய வீட்டில் இந்த அம்மா போகிறா, பெருக்கிறா, சாணம் தெளிக்கிறா, கோலம் போடுறா.
கஸ்தூரி கோரோஜனத்தினால கோலம் போடுறா. நேத்தைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வுன்னா, இவன் இந்த கூடையில தூக்கின்னு வந்தார்ல இந்த முனிவரை, இந்த பெண் பார்த்தா, முனிவரும் பார்த்தார். ஆனா அந்த பெண் கீழே இறங்கி வந்து ஒரு செயல் செய்த. யார்? அந்த தாசி பெண், பதுமை என்கின்ற பெண். அந்த பெண் அவ என்னன்னா, வாழ்ந்தா இவள மாதிரி வாழணும்னு சொல்லி இவன் நடந்து போனா பாருங்க. அந்த பாதத்துல இருந்த சுவடனுடைய மண்ணை எடுத்து நெத்தியில விபூதியா வச்சா. யாரு? இந்த தாசி பெண். இன்னைக்கு அவ வீட்டு வாசல்ல இதே நலாயினி வந்து சாணம் தெளித்து கோலம் போடுறா. அந்த கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய தலையில ஒரு கூடை, அந்த கூடையில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர், அந்த முனிவர் 7வது மாடியில் இருக்கக்கூடிய பெண்ணை விரும்புவதாக கோலம். நம்மெல்லாம் என்ன கோலம் போடுறோம்? அவ போட்டா பாருங்க கோலம். இது போட்டு முடிச்சிட்டா. வேலைக்காரி வந்தா, அந்த தாசி பெண்ணனுடைய வீட்டு வேலைக்காரி வந்தா. அம்மா அம்மா அம்மா, வேலைக்காரியை மாத்திட்டீங்களா? நம்ம வீட்டு வாசல்ல என்ன அழகா கோலம் போட்டு வச்சிருக்குன்னா ஓடி வந்து இவ பார்க்கிறா. நேத்தைக்கு நடந்த காட்சி இவளுக்கு நினைவுக்கு வருது. நேத்தைக்கு இதே மாதிரி தானே ஒரு பெண் ஒரு முனிவரை தூக்கிட்டு போனா. நம்ம வீட்டு வாசல்ல இதே மாதிரி ஒரு கோலத்தை எப்படி யார் போட்டிருக்க முடியும்? சரி, நீ போய் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் பொழுது விடிய போகுது. அதே மாதிரி வந்த அந்த பெண்ணிடத்துல இந்த பெண் சம்மதம் கை கட்டி தன் கணவருக்காக சம்மதம் கேட்கும் விதமாக கோலம் போட்டுருக்கா. இவ கையை வந்து பிடிச்சு விட்டா. யாரு? நலாயினி கையே. அம்மா வணக்கம், நீங்க யாரு? எதற்காக என் வீட்டு வாசலை பெருக்கி கூட்டி சாணம் தெளித்து கோலமிட வேண்டும்? அம்மா, என் பெயர் நலாயினி, என் கணவர் பெயர் மௌத்கல்லேயர், மிக 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 நல்லவர். நாமெல்லாம் சொல்லுவோம், எனக்கு ஒரு சனியம் வந்து வாச்சிக்குது, அந்த சனியை இந்த சனியனை விரும்புது, அந்த சனியை உன்கிட்ட சம்மதம் கேட்டு வர சொல்லிச்சு, அதுக்காக வந்து தொலைஞ்சிருக்கிறேன், என் தலை எழுத்தி பிடிக்குது. இதோடவா நிறுத்தியிருப்போம்? இன்னும் எவ்வளவு பேசியிருப்போம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை சொல்லியிருப்போம். ஆனால் அந்த பெண் சொல்கிறா பார், நலாயினி சொல்கிற, எவ்வளவு அழகாக சொல்கிறா பார். என் கணவர் ரொம்ப நல்லவர், அழகானவர், அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர், தவயோகி, இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் ஏன் என்னையும் தொட்டதில்லை. ஏன்னா அந்த பெண்ணிடத்துல சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அவர் ஏதோ பெண் ஆசை பிடித்த காமுகன் என்று இவள் நினைத்து விடக்கூடாது அல்லவா? அதுக்காக சொல்றார், கட்டிய மனைவி நான் கட்டிய மனைவியாக இருந்தாலும் என்னையே அவர் தொட்டதில்லை. ஏன்னா உண்மையாக தொட்டது கிடையாது, அதான் நிஜமும் கூட. ஆனா அதை சொல்ற, என்னையே அவர் தொட்டதில்லை, அதனால ஏனோ தெரியவில்லை உன்னை ஆசைப்பட்டு என் கணவர் ஒரு இரவு கேட்டிருக்கிறார். அம்மா, கூலி என்ன? அதுக்கு பணம் கொடுக்கணும்ல, ஏன்னா இது தெருவே தாசி தெரு. அந்த தெருவடியாக நான் வருகிற பொழுது அப்போ அவர்கள் எதற்காக? பணத்திற்காக தான் அங்கே அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ நான் என் கூலி கொடுக்கணும் இல்லையா? என்ன கூலின்னு இவ யாரு? நலாயினி அம்மையார் கேட்குறா. பெருக்கவா, கூட்டவா, துடைக்கவா, துவைக்கவா, இல்லை உனக்கு அலங்காரம் செய்யவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான். என் கையில் காசு இல்லை, இந்த திருமாங்கல்யத்தை, கழுத்தில் இருக்கிற திருமாங்கல்யத்தை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லை. அதனால் அதுக்கு ஈடாக நீ இன்று இரவோ இல்லை நாளை இரவோ என் கணவரை உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவதற்காக கூலியாக பெருக்கணுமா, துடைக்கணுமா, துவைக்கணுமா, அலங்காரம் செய்யணுமா, இல்லை சமைக்கணுமா, என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அதுக்கு ஈடாக. அப்போ அம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒன்று மட்டும் போதும். என்ன வேண்டும்? தங்கள் சம்மதம் வேண்டும். உங்க சம்மதம் வேண்டும்னா யாரு? அந்த தாசி பெண். அம்மா, நான் குலத்தில் தான் பிறந்தது, தாசி குலம். இதுவரைக்கும் எந்த ஆடவரும் என்னை தொட்டதில்லை. அவ சொல்ற, இதுவரைக்கும் எந்த ஒரு ஆடவரும் யாரை தொட்டதில்லை? என்னை தொட்டதில்லை, என்னை தொட்டதே கிடையாது. ஓ அப்படியா? ஆமா, வாழ்ந்தா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும். எப்படி வாழணும்? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும். அதனால எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது?
4 3 எல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒருவர் அல்ல. என் குலம் வேணா தாசி குலம், என் தாய் வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இல்லை. அதனால் எவர் முதல்ல என்னை தொடுகிறாரோ, முதல்ல என்னை யார் தொடுறாரோ அவர்தான் எனக்கு கணவர். முதல்ல என்னை யார் தொடுறாரோ அவர்தான் எனக்கு கணவர். சரி, அதனால் இப்போ நீங்கள் முதல்லையே ஏற்கனவே அவருக்கு மனைவியாக இருக்கீங்க. அக்கா சம்மதத்தோட தங்கை நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். அவர்தான் எனக்கும் கணவர். அதற்கு முதல் மனைவியினுடைய சம்மதம் வேண்டும் அல்லவா? நீங்கள் சரி என்று சொன்னால், நான் நேற்றுக்கு நீங்கள் போகும் பொழுதே உங்கள் காலடி மண்ணை எடுத்து நான் நெற்றியில் விபூதியாக வைத்துக் கொண்டேன். வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணும்னு. அதுவும் உங்களுக்கே தங்கையாக வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அதனால அவரை தவிர மனசுல நான் யாரையும் நினைக்க மாட்டேன், தொடவும் விட மாட்டேன். இன்று ஒரு நாள் நான் அவருக்கு சம்மதம் தருகிறேன், ஆனால் உங்க சம்மதத்தோட. அம்மா ரொம்ப நல்லது, நான் எத்தனை மணிக்கு வரட்டும்? அது மட்டும் இல்லை, பெண்ணுடைய குணாதிசயம் யாரு? நலாயினி அம்மா சொல்றா, பெண்களுடைய குணாதிசயம் வினாடிக்கு வினாடி மாறுபடும். இன்னைக்கு நாம் போய் ஜவுளி கடையில் ஒரு புடவை எடுத்துகிட்டு வருவோம், நகை ஒன்று வாங்கிட்டு வருவோம். எங்கள் இதை விட அது நல்லா இருந்திருக்கும் போல இருக்குல்ல என் கலருக்கு, என் உடம்புக்கு, அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? ஒரு வினாடிக்கு வினாடி மாறும். நம்ம என்னதான் உயர் வகை புடவை உடுத்தி இருந்தாலும், நகை போட்டுட்டு இருந்தாலும், வேறு யாராவது உடுத்தி இருந்தாலோ அல்லது போட்டுட்டு இருந்தாலும் என்ன தோணும் நமக்கு? அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும். பேர் சொல்லுங்க. நாராயணசுவாமி ராணி அவர்கள் குடும்பத்தினர் இங்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம் பொன்னியம்மன் கோயில் பூசாரி டாக்டர் கண்ணபிரான் அவர்கள் இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினால இங்கு சொல்லுகிற பொழுது நலாயினி பார்த்தால், அம்மா பெண்ணினுடைய குணம் என்பது வினாடிக்கு வினாடி மாறும். அதனால சொல்லுகிறேன், நீ அடையாளத்திற்கு ஏன்னா நீ சம்மதம் தெரிவித்ததுக்கு என் கணவர்கிட்ட போய் நான் சொல்லணும் இல்லையா? அவர் கேட்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் என்ன உடையவர், ஆமாம் கொஞ்சம் சோதிக்கக்கூடியவர், ஞானமுடையவர். அது மட்டும் இல்லை, அவர் நீ சொன்னது சம்மதம் என்பதை அவர் எடுத்துக்கணும். நீ ஏதாவது அடையாளத்துக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பார். அந்த அடையாளத்துக்கு உரியது நீ கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த அம்மா அவளுடைய பேர் போட்டு மோதிரத்தை கழட்டி கொடுத்தான். இது யார் கொண்டு வராரோ அவர்தான் என் கணவர். சரி, இந்த அம்மா போன எத்தனை மணி? இரவு 10 மணி சொல்லியாச்சு. இரவு 10 மணிக்கு இந்த அம்மா 6 மணிக்கெல்லாம் சம்மதம் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ 6 மணிக்கு சம்மதம் வாங்கிட்டு இங்கிருந்து போனவ ஒரு 5 5:30 போயினான்னு வச்சுப்போம். அங்கே சம்மதம் வாங்கிடுவ. நலாயினி 2 நாள் ஆச்சு சம்மதம் வாங்கினியா? வாங்கிட்டேன் சுவாமி. வாங்கிட்டியா? எப்போ வர சொன்னா? எப்போ வர சொன்னா? இன்று இரவு 10 மணிக்கு. அப்படியா? இது பாரு. என்ன சுவாமி? இந்த வேட்டி அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய கருத்துணி கூட நல்லா இருக்கும், அதை விட இது மோசமாகுது. வேற ஒரு வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி கொஞ்சம் ஒரு வேட்டி வாங்கிட்டு வந்து உடுத்தினான். இதெல்லாம் பாரு, தொடு நாத்தம் எடுக்குது. சந்தனம் போய் வெந்நீரும் பன்னீரும் கலந்து தொடச்சிட்டு அதுக்கெல்லாம் சந்தனம் வச்சா. இது பாரு பறக்குது, வெள்ளை வெளியானுக்குது, இது ஏதாவது பண்ணு. ஒயிட் ஆக்குறதெல்லாம் அடிச்சு விட்டாங்க, பிளாக் ஆக்கிட்டா, எல்லாம் பிளாக். இதெல்லாம் போடு கொஞ்சம் நல்லா. மேக்கப் பண்ண சொல்கிறார் சாமியார். எது மேக்கப்? முனிவர் எல்லாம் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டார். நான் நல்லா இருக்கேனா? இப்போ எப்படி இருக்கும் ஒரு பெண்ணுக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணிடத்தில் தன் கணவர் போவதற்கு இந்த பெண்ணே அலங்காரம் செய்கிறாள். அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் என்ன நினைப்பா?
உடனே சொன்னா, சுவாமி உங்களுக்கு என்ன குறை? மன்மதன் தோத்து விடுவான். நாம தான் என்ன சொல்லியிருப்போம்? காடு வாவான்னுது, வீடு போன்னுது. இந்த வயசில் இந்த கிழதுக்கு இது தேவையா? நீ இதை விடவா சொல்லி, இது மட்டுமா சொல்லியிருப்போம்? நீ போகிற காரியம் உருப்பிடாமல் போக, நீ போன வழி திரும்பாமல் போக, இன்னும் என்ன நம்ம சொல்லியிருப்போன்னு தெரியாது. ஆனால் இவ்வளவும் அந்த அம்மா அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. நினைக்காம அந்த அம்மா யோசிக்கிறா என்னென்ன, சுவாமி நீங்கள் மன்மதனை காட்டிலும் 1000 கோடி அழகு உடையவர். முகம் அழகல்ல, இந்த மனம் அழகு. அவ அதை தான் விரும்பினா. குன்றும் நதியும் மானுடம்பை கொடியுமாகி துன்றும் துணையாய் பல யோனிகள் தோறும் எய்தி நின்றும் சரிந்தும் அரும்போகம் நெடிதுயர்ந்தார் என்றும் பிரியாது இருவரும் இதயமொத்தே. இறைவனுடைய கருணையினால இப்போ அந்த அம்மா பார்த்தா சூரிய பகவான் இன்னும் மறையல. இந்த முனிவர் சொல்றார், மணி 6 ஆச்சு, இன்னும் என்னடா 6 ஆச்சு, அவன் என்ன வர சொல்லியிருக்கால்ல. சூரியன் பயந்து ஓடி போயிட்டார். அவருக்கு பயம், சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றது, அதனால பயந்து அவர் ஓடி போயிட்டாரா. யாரு? சூரிய பகவான். மணி 6 ஆச்சு, இன்னும் என்ன 6 ஆச்சு, எதுக்காக இன்னும் இருக்க, அவ என்ன வர சொல்லியிருக்கா 10 மணிக்கு, நீ போனாதானே மணி ஆகும். அப்பெல்லாம் சூரியனை வைத்து தான் டைமிங், வாட்ச் கிடையாது. இப்போ மணி 9:55. நலாயனி போலாமா? போலாம் சுவாமி. கூடையில தூக்கி யார? முனிவரை உட்கார வச்சு, எது இந்த முந்தானியை சும்மாடாக்கி தாசி வீட்டுக்கு யார் அழைச்சிட்டு செல்றா? தன் கணவரை அழைத்து கொண்டு செல்றார். அந்த படி ஏறணும், 7 மாடி ஏறணும். அந்த படியாண்ட போன உடனே, நலாயினி சொல்லுங்க சுவாமி, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நானே ஏறிப்பேன், என்னை இங்கேயே இறக்கி விடு. சுவாமி 7 மாடி, நானே போய்ப்பேன், இறக்கி விடு. நானும் அவளும் எப்படி குஞ்சுக்கிறோன்னு பார்க்கலான்னு வரியா? நீ வந்தாவ என்ன தொடுவாளா? நாம அந்த என்ன பண்ணியிருப்போம்? நாசமா போக, படியிலேயே இந்த கூடைய தொப்புன்னு வச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த அம்மா நிதானமாக இறக்கி வச்சுட்டு பார்த்து பத்திரமா போங்க சுவாமின்னு சொல்லிட்டு எழுத்த வீட்டு திண்ணையில் போய் இந்த முந்தானியை போட்டு அப்படி கையை வச்சு படுத்துட்டான். நிம்மதியாக தூங்குறா. இந்த சுவாமியார் முனிவர் மௌத்கல்லையர், மன்மதா இளமையை கொடு, குபேரா செல்வத்தை கொடு, இந்திரா குதிரையை கொடு, 3 வந்துருச்சு. இந்த கணையாழியை கையில் வச்சுட்டு இருக்கார். நேராக போனார், ஏறினார். அம்மா நீங்கள் மௌத்கல்லையர் நலாயினின் கணவர். நேற்றைக்கு பார்த்தா கிழப்பருவம், இப்போ பார்த்தா குமரப்பருவம். முனிவர் அல்லவா, தவ முனிவர் அல்லவா, என்ன வேணாலும் எடுப்பார் போல இருக்கு. அந்த அம்மா ஆடினா, பாடினா, ஓடினா, நடனம் ஆடினா, எல்லாம் பண்ணா. இரவு 12-1 மணி ஆச்சு. தொடுவாரான்னு பார்த்தா தொடலை. யாரு? சாமியார் தொடுவாரான்னு பார்க்குறா, தொடலை. நாமே தொடலாமே, தொடுவதாகத்தானே அந்த பெண்ணுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோம், வரம் கொடுத்தோம். நாம் தொடுவதாகத்தானே அவரையும் வர வைத்தோம். அவர் தொடலைன்னா என்ன? ஒருவேளை அவருக்கு கூச்சம், ஏன்னா அந்த அம்மாவையே இன்னும் தொடலைன்னு அந்த அம்மா சொன்னா இல்லையா? ஒருவேளை அவருக்கு தொடுவதுக்கு கூச்சமா இருந்தா நாமே தொடுவோமேன்னு தொட போனார். பெண்ணே என்னை தொட்டுடாதே, தொட்டையனா நீ எரிஞ்சு போயிடுவே. ஜன்னலை திறந்தா எழுத்தாப்புல பாரு. ஆமா, அக்கா நலாயினி எப்படி இருக்கா? படுத்துன்னு இருக்கா. அவ அழகு, அவள் கால் தூசிக்கு நான் இணையாக மாட்டேன். அவளையே நான் இன்னும் தொடலைன்னா உன்னை தொடுவேனா? சுவாமி நீங்கள் தொடுவதாகத்தான் அவர்கள் கேட்டார்கள். இல்லை, ஒருவேளை உன்னிடத்தில் வந்தால் என்னை வேண்டாம் என்று அவள் வெறுக்கிறாளா என்று அவளை சோதிப்பதற்காக உன்னை நான் சோதனைக்கு உள்ளாக்கினேன், அவ்வளவுதான். ஆனா
எனக்கு கிழ பருவம் என்று தெரிந்து தொழுநோய் என்று தெரிந்து அப்படி இருந்தும் கூட நீ தாசி பெண்ணாக இருந்து பணத்துக்கு ஆசைப்படாமல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், என்னோடு மட்டுமே வாழ வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் என் தவத்தின் வலிமையினால். சுவாமி, என்ன பாவமோ தெரியவில்லை, நான் தாசி குலத்தில் பிறந்து விட்டேன், அடுத்த ஒரு ஜென்மம் இருக்குமானால் அந்த ஜென்மத்தில் நான் உயர்ந்த குலத்தில் பிறக்க வேண்டும், உயர்ந்தவர் எனக்கு அண்ணனாக வர வேண்டும், உயர்ந்த ஒரு வீர திருமகனை நான் மணந்து கொள்ள வேண்டும், ஒரு வீரனை நான் குழந்தையாக பெற வேண்டும். அந்த பதுமைதான் சுபத்ரா தேவி. எதுகுலத்தில்? யாதவ குலத்தில், உயர்ந்த குலத்தில் வந்து பிறக்கிறாள். பகவான் எம்பெருமான் பலராமரையும் கிருஷ்ணரையும் அண்ணனாக அடைந்தாள். அதே மாதிரி அர்ஜுன பெருமானை மணந்து வீர அபிமன்யு என்று சொல்லக்கூடிய குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறாள். அவதான் அந்த தாசி பெண் என்கின்ற பதுமைதான் சுபத்ரா தேவி. எதுகுலத்தில் வந்து பிறக்கிறார் அந்த அம்மா. பகவானையே அண்ணனா அடைந்தா, அர்ஜுன பெருமானை கணவனாக அடைந்தா, வீர அபிமன்யுவை குழந்தையாக பெற்றுக்கொண்டாள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது அந்த பெண்ணுக்கு, முன் ஜென்மத்தினுடைய தவம். அதனால தான் சொல்றது, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நீங்கள்லாம் இப்போ உட்காந்து இந்த பாரதம் கேட்கறது உங்களுக்காக மட்டும் இல்லை, அடுத்த ஒரு பிறவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சேமிப்பு. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, அப்புறம் ஒரு 40 சவரம் 400 சவரம், இதெல்லாம் தான் பெருசாக நினைக்கிறாங்க. இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் மட்டும்தான் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஆயுளை தருவார், இல்லைன்னா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாம் கோயிலில் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அதுதான் புண்ணிய நேரம், அதுதான் புண்ணிய காலம், அதுதான் புண்ணியமான திருவருள் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு. நம்மெல்லாம் இப்போ சேர்த்தாதான் அப்போ அனுபவிக்க முடியும். ஆனால் சேமிப்புன்னா இப்போல்லாம் வேறு மாதிரி நினைக்கிறாங்க, எதையோ நினைக்கிறாங்க. திருவருள், ஆண்டவனுடைய திருவருளை சேமித்து வச்சுக்கணும். அதனால தான் உங்களை எல்லாம் திருப்பதிக்கு போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடைச்சி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவரிடத்திலிருந்து திருவருள் வைப்ரேஷன் என்பது உங்களுடைய உடம்பில் மனதில் பட்டு நீங்கள் தூய்மையானவராக ஆகி மீண்டும் இல்லத்திற்கு வருங்க. அதனால தான் திருப்பதிக்கு போனால் திருப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவதனுடைய காரணம். அதனால தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். முன் ஜென்மத்தில் அவ தவம் பண்ணா அந்த தவத்தினுடைய வலிமை தான் அவ சுபத்ரா தேவியாக வந்து பிறக்க இருக்கின்றாள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியது. முன் ஜென்மத்தில் அவ தாசி குலம் தான், ஆனா இப்போ அவ சுபத்திரையாக வந்து அவதாரம் செய்ய இருக்கிறாள். இப்போ சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார். அம்மா, இங்கு நடந்ததை எவரிடத்திலும் சத்தியமாக சொல்ல மாட்டேன் சுவாமி, உங்களை என்னுடைய கணவராக மனதில் வடித்து விட்டேன், இனி இந்த தொழிலில் வேறு யாரும் என்னை தீண்டாமல் இந்த ஜென்மத்தை நான் முடிக்க வேண்டும், அதுக்கு தங்கள் ஆசி வேண்டும். அப்படியே ஆகட்டும், யாரும் உன்னை தீண்ட மாட்டார்கள். எது குலம் என்னமோ குலம்தான், ஆனா இனிமே உன்னை யாரும் தீண்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு கீழே இறங்குறார். மன்மதா, இளமையை எடுத்துக்கோ, குபேரா செல்வத்தை எடுத்துக்கோ, இந்திரா குதிரையை எடுத்துக்கோ, 3ம் போயாச்சு. மீண்டும் அந்த கூடையில முனிவர் சொரூபத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து முடிச்ச உடனே சொல்றார், நலாயினி வந்துட்டேன் சுவாமி. துடித்து வந்து அப்படி ஒதுறிட்டு, சுவாமி போலாம்? போலாம். கூடையை தூக்கி மறுபடியும் எது இந்த முந்தானியை சும்மாடாக்கி வச்சு புறப்பட்டா. இப்பவும் சோதிக்கிறார் பாருங்க. இவளை சோதிக்க வந்தது தவறோ என்று நினைத்த மௌத்கல்லேயர் மீண்டும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறார். என்னன்னா, அவன் நம்மளை தொடலேன்னு சொன்னா இவ என்ன நினைக்கிறா? நலாயினி, சொல்லுங்க சுவாமி, அவ என்ன தொடவே இல்லடி. நான் வந்தா என்ன சொல்லியிருப்போம்? என் வயிற்றெரிச்சலு, என்ன தவிர உன்னை எவ தொடுவா அப்படின்னு இருப்போமா? அண்ணா, இப்போவும் அவர் மனம் நோகக்கூடாதுன்னு ஒரு பதில் சொன்னான். அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பா? அந்த பெண் என்ன பதில் சொல்லியிருப்பா?
இப்பவும் கணவருடைய மனம் நோகக்கூடாது. அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். சுவாமி, உன்னை தொட அந்த பெண் புண்ணியம் செய்யவில்லை. அதான் சொன்ன. என்ன சொன்ன? சுவாமி, உங்களை தொடக்கூடிய பாக்கியம் புண்ணியம் அவள் செய்யவில்லை. அப்பயும் கணவர் செய்யலன்னு சொல்லல. உங்களுக்கு வயசாயிடுச்சு, தொழுநோயே, அதனாலதான் உங்களை தொடலன்னு அவ சொல்லல. என்ன சொன்ன? உங்களை தொடக்கூடிய புண்ணியம் அந்த பெண் செய்யலன்னு சொன்னா. அப்பதான் மௌத்கலேயர் அசந்து போனார். இவளை சோதிக்க வந்தது தவறோ நாரதரே, நீங்கள் சொன்னது 100க்கு 100 அல்ல, 100க்கு 1,00,000 கோடி. இவள் உண்மையானவள், பதிவிரதை. இப்ப அந்த கூடையில தூக்கி கொண்டு வராங்க. அமாவாசை இருட்டு. சாலுவ மன்னனுடைய அரண்மனையில திருடு போய்விட்டதுன்னு சொல்லி மாண்டவியனுடைய நெஞ்சில ஆணி அடிச்சு தலகீழா கழுமரத்துல தொங்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த கழுமரத்துல தொங்குறீங்க தெரியுமா? அதை முதல்ல தொங்கியவர் யாரான்னா ஆணி மாண்டவியர் தான் தொங்குனார். இயேசுநாதரை இன்னைக்கு நம்ம எல்லாம் உலகம் முழுவதும் போற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா முதல்ல நெஞ்சில ஆணி அடித்தது யாருக்குன்னா ஆணி மாண்டவியருக்கு தான் முதல்ல நெஞ்சில ஆணி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுநாதருக்கு. முதல்ல யாருக்கு அடிச்சாங்க? ஆணி மாண்டவியருக்கு தான் அடிச்சாங்க. அவர் தான் நமக்கெல்லாம் ஓட்டுரிமையிலிருந்து நம் பாவத்தை பகிர்ந்து கொடுத்தது வரைக்கும் அவர் தான் நமக்கெல்லாம் முன்னோடி. ஆனா யாருமே நம்ம எல்லாம் அவரை சிந்திப்பது கிடையாது. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் அது தாய்க்கு, தந்தைக்கு, குருவுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அவர் தான் உத்தரவிட்டார். 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடணும். அவர் தான் அளந்து கொடுத்தார். 16 வயசுல தான் 6 அறிவு என்று சொல்லக்கூடியது முழுமை அடையும். அதனால தான் 10th எக்ஸாம் வந்து 16 வயசுல எழுதுவீங்க. 18 வயசுல தான் +2 எக்ஸாம் எழுதுவீங்க. 18 வயசுக்கு மேல தான் காலேஜ் என்கின்ற ஒன்றை கல்லூரி படிப்புக்கு போவீங்க. இதை வழிவகுத்து கொடுத்தவர் ஆணி மாண்டவியர். இப்ப நெஞ்சில் ஆணி அடிச்சு தலைகீழா தொங்க விட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட போய் யார் தலையில இடிக்குதுன்னா ஆணி மாண்டவியர் தலையில இடிக்குது. நலாயினி தலைமையில வச்சுட்டு இருக்காள, இருட்டு, அமாவாசை இருட்டு, தெரியல. இந்த கூட போய் இடிச்சது. ஆஹா, பதிவிரதா தர்மம் என்று கூடையில வீட்டுக்கார தூக்கிட்டு போகிறோன்ற திமிர்ல ஆணவத்துல என் தலையை இடிச்சிட்டு போறியா? பொழுது வெடிந்தால் உன் திருமாங்கல்யம் அறக்கடவது கொடுத்துட்டார் சாபம். இந்த அம்மா பார்த்தா பொழுதே நீ விடியாமல் போக கடவது. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, 6 நாளாச்சு, 7 நாள் வரல. யாரு? சூரிய பகவான் உதிக்கவே இல்லை. பார்த்தார். யாரு? பிரம்மா பார்க்கிறார், நாராயணர் பார்க்கிறார், சிவபெருமான் பார்க்கிறார். 3 மும்மூர்த்திகளும் ஒன்னா சேர்ந்தாங்க. சூரியனுக்கு என்ன சிக்கன் குன்யாவா, மட்டன் குன்யாவா, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? அவர்களுக்கே தெரியல. நேரா சூரிய மண்டலத்துக்கு போனாங்க. சூர்யா என்னடா ஆச்சுன்னாங்க. பத்தினி சாபம் பலித்து விட்டதுன்னார். முதல்ல யார் சாபம் கொடுத்தா பலிகம்? பத்தினி, பக்தர்கள், தத்துவ ஞானிகள். இவங்க 4 பேர் சொன்னா உடனே பலிக்குமா? அதுல முதல்ல இருப்பது யாருன்னா பத்தினி. இவங்க 4 பேர் சொன்னா சூரியன் நிக்கணும்னா நில்லுன்னா நிக்கணும், உதிக்கணும்னா உதிக்கணும், மறையணும்னா மறையணும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அதனாலதான் போடான்னு சொன்ன உடனே மௌத்கலேயர் சொன்ன உடனே போய் மறைஞ்சிட்டார். இப்ப மௌத்கலேயருடைய மனைவி சொல்றாங்க, பொழுதே நீ விடியாமல் போக கடவுதுன்னாங்க. பொழுது விடியல. இப்போ சூரிய பகவான் அந்த அம்மா கிட்ட போய் நீங்க உத்தரவு வாங்கிட்டு வாங்க, நான் பொழுது விடிய வைக்கிறேன். இப்போ சூரிய மண்டலத்திலிருந்து எங்க வராங்க? மும்மூர்த்திகள். நேரா அந்த அம்மா கூடைய தூக்கி நடந்து வந்துருக்கிறாள். அங்க வந்தாங்க. அம்மா அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா, நாங்க தான். யாரு? மும்மூர்த்திகள். இருந்துட்டு போங்க அம்மா. சூரியனை கொஞ்சம் உதிக்க சொல்லம்மா. ஏன்? பயிர் விளையாது. நிழல்ல பயிர் விளையுமா? பார்த்துக்கிறீங்களா? மாமரத்துக்கு கீழே நட்டு பாருங்க, ஏதாவது செடி வராது. புளிய மரத்துக்கு கீழே நட்டு பாருங்க, வராது. ஏன்? நிழல் பகுதியில் இருந்துச்சுன்னா வராது. ஏன்? சூரியனுடைய வெளிச்சம் அந்த பகுதியில் படலைன்னா வராது. இன்னொன்று, சூரியனுடைய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவே வளராது. அதனால தான் அந்த கொரை மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க? வெண்டிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அறைக்குள்ளே அந்த குறிப்பிட்ட வெளிச்சத்துக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு அது குறிப்பிட்ட எடை வருகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. இது காரணம் அதுதான்.
இப்போ சூரியனுடைய வெளிச்சம் இல்லைன்னா உயிரினங்கள் வளர்ச்சி அடையாது. எந்த உயிருமே, அது ஒரு அறிவா இருக்கலாம், 6 அறிவு வரைக்கும் இருக்கலாம், எந்த உயிரினமும் வளர்ச்சி அடையாது. சூரியன் இல்லைன்னா நம்ம கதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூரியன் இல்லைன்னா நமக்கு கண்ணு தெரியாது. மெயின் பிரச்சனையே அங்கதான். சூரியன் இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. ஏன் தெரியாது? சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் என்னது? டி விட்டமின். அது வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? சூரிய வெளிச்சம் அங்கிருந்து தான் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு முடியல, முதுகு வலி, கை கால் வலின்னா டாக்டர் முதல்ல சொல்லுவாங்க, காத்தால ஒரு 10 நிமிஷம் நடங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த சூரியனுடைய வெளிச்சம் நம்ம முதுகுலையோ நம்ம கை கால்லையோ பட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதனுடைய விட்டமின் கிடைத்து விடும் என்கின்ற காரணத்துக்காக தான் அந்த நடக்க சொல்றதனுடைய காரணமே. அது தெரியாம டாக்டர் நடக்க சொல்லிட்டாரு நேரங்காலம் தெரியாம எல்லாம் நடப்போம். ஆனா காலை டைம்ல நடப்பதும் மாலை டைம்ல நடப்பதும் அதுக்கு தான் காரணமே. இளம் வெயில் அப்படின்றது நம்ம உடம்புல படணும்னு. இப்ப சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவர் அங்கேயே இருக்கிறார். இப்ப நேரா நலாயின் இடத்துல வந்து மும்மூர்த்திகள் சொல்றாங்க, அம்மா உனக்கு என்ன வேணுமோ கேள், நாங்க தரோம், ஆனா சூரியனை உதிக்க சொல். சூரியன் உதயமானால் என் திருமாங்கல்யம் அறக்கடவதுன்னு மாண்டவியர் சாபம் கொடுத்திருக்கிறார். அதை போய் மாற்றி அமையுங்கள். இங்கிருந்து நேரம் மாண்டவியர்கிட்ட போனாங்க. சுவாமி சுவாமி வணக்கம் சுவாமி, நாங்கள் தான் மும்மூர்த்திகள். 1000 ஆண்டு காலம் தவம் செய்தேன் இவர்களை பார்ப்பதற்கு. அது கூட நான் சிவனை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். நாராயணரும் பிரம்மாவும் சேர்ந்து வந்துக்கிறாங்க. என்ன பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லதுலயும் ஒரு கெட்டது, கெட்டதுலயும் ஒரு நல்லது. இப்போ அவர் சொல்றார், மும்மூர்த்திகள் சுவாமி என்னை தேடி வந்த. ஆமா, உங்களை தேடிதான். நலாயினி தெரியுமா? ஓ தெரியுமே, நான் தான் சாபம் கொடுத்தேன். அதை மாற்றி அமைங்க சுவாமி. எப்படி மாற்றி அமைப்பது? இன்று போல் என்றும் அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க கடவது. சூரியன் சந்திரன் உள்ள நாள் வரைக்கும் சுமங்கலியாக இருக்க கடவது. அப்படியே இவர் வரம் கொடுத்தார். மறுபடியும் மும்மூர்த்திகள் எங்க வந்தாங்க? நலாயினி கிட்ட வந்தாங்க. நலாயினி சொல்றா, இப்ப சொல்றா, சுவாமி முதல்ல தான் சாபம் கொடுத்தார், 2வதான் வரம் கொடுத்தார். சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா என் திருமாங்கல்யம் அருந்துட்டா நான் யாருகிட்ட போய் கேட்கறது? அதனால உங்ககிட்டயே கேட்கறேன். ஏன்னா மும்மூர்த்திகள் நீங்க தானே, அதனால உங்ககிட்டயே வரமா கேட்கிறேன். என்ன கேட்கணும்? அம்மா என்ன வேணாலும் கொடுக்குறோம், சூரியனை மட்டும் உதிக்க சொல். இந்த அம்மா ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டா, பதிந்தேகி 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 5 முறை கேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வடமொழியில் பதிந்தேகின்னு அர்த்தம். தமிழில் நம்ம சொல்லும் பொழுது என் பதியைத்தா என் பதியைத்தா என் பதியைத்தா என் பதியைத்தா அப்படின்னா என்னது? என் உடம்பில் பாதி என் கணவர், அதை பாதியாக இருக்கக்கூடிய என் கணவரை எனக்கு தா 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 தான்னு 5 முறை கேட்டா. ஆண்டவரும் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? தந்தோம் 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 தந்தோம்னு 5 முறை கொடுத்துட்டாங்க. அந்த மௌத்கல்லேயர் தான் தர்மராஜா, அந்த மௌத்கல்லேயர் தான் பீமராஜா, அந்த மௌத்கல்லேயர் தான் அர்ஜுன பெருமான், அந்த மௌத்கல்லேயர் தான் நகுல சகாதேவர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.